வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைக்கு திரை சம்பந்தமான நிகழ்வுகளையும் நமது நகர்வளப் பகுதியிலே ஒளிபரப்பு செய்வதுண்டு. அந்த வகையில் நகர்வளப் பகுதியில் இன்றைக்கு பார்ப்பது தலை அஜித் என்று அன்றைக்கு சொல்லப்பட்ட அஜித் குமார் அவர்கள். இன்றைக்கு தமிழ் திரை உலகத்தில் ஒரு வெற்றி கதாநாயகனாக பவனி வருவதிலே முதல் இடத்திலே இருப்பவர் அஜித் குமார் அவர்கள். அஜித் குமார் அவர்கள் சிறந்த ஒரு நடிகராகவும் ஏராளமான ரசிகர்களை கொன்ற ஒரு நடிகராகவும் இருந்து அவர் நடிக்கின்ற திரைப்படங்கள் ஏராளமான திரைப்படங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. இன்றைக்கு சமீபத்தில் வெளிவந்த திரைப்படங்கள் அவர் நடித்த துணிவு, விசுவாசம், நேர்கொண்ட பார்வை என்று பல திரைப்படங்கள் மகத்தான வெற்றியை பெற்று தமிழ் திரை உலகில் ஒரு அசைக்க முடியாத கதாநாயகனாக இந்த 2020ஆம் ஆண்டிலே ஒரு வெற்றி கொடியை நாட்டி இன்றைக்கும் இளமை ததும்பாத தன்னுடைய உருவத்தை மாற்றாமல் தான் இப்போது எப்படி இருக்கிறாரோ அதே உருவத்தோடு இளமை துடிப்போடு இன்றைக்கு அவர் திரைப்படங்களிலே நடித்து வருகிறார். திரைப்படங்களிலே நடித்து வருவதோடு மட்டுமல்லாமல் அவர் இருசக்கர வாகனம் பைக் ஓட்டுவதிலும் ஆர்வம் உள்ளவர். தன்னந்தனியாக பைக்கிலே பல இடங்களுக்கு பவனி வந்தவர். கார் ரேஸிலும் கலந்து கொள்ளுகின்ற ஒரு விருப்பமுள்ள ஒரு வீரராகவும் இருந்து வருகிறார். இப்படி அதிலே ஆர்வம் இருக்கின்றவர் தன்னுடைய ரசிகர்கள் தன்னை தலை என்று அழைப்பதே கூடாது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார். என்னை அஜித் குமார் என்று அழைத்தாலே போதும், தலை என்று அழைக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். இந்த வேளையில் அவர் கடவுள் அஜித் குமார், கடவுள் அஜித் குமார், கடவுள் அஜித் குமார் என்று அவர் ரசிகர்கள் திரைப்பட விழாவாகட்டும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியாகட்டும் அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். இது பல இடங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். பல இடங்களிலே ரசிகர்கள் அஜித்தை தலை என்று சொல்வதை சொல்ல வேண்டாம் என்று சொன்னதனால் தலை அல்ல, நீங்கள் எங்களுக்கு கடவுள் என்று கூட சொல்ல ஆரம்பித்து விட்டார். இதை பார்த்து கண்டித்திருக்கிறார், கவலைப்பட்டிருக்கிறார். அதற்காக ஒரு அறிவிக்கையை விட்டிருக்கிறார். அஜித் குமார் அவர்கள் வெளியிட்டுள்ள எனது பெயரில் மட்டும்தான் அழைக்கப்பட வேண்டும், அதாவது அஜித் குமார், அஜித் என்று அழைத்தாலே போதும், வேறு பெயரிட்டு அழைக்க வேண்டாம். இதற்கு அனைவரின் ஒத்துழைப்பை அன்போடு வேண்டுகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி முதலில் அரசியல் நிகழ்ச்சி வரை கடவுள் அஜித் என்ற கோஷங்களை நிறுத்தப்பட வேண்டும். எனது அருமை ரசிகர்கள், நீங்கள் உழைக்க வேண்டும், உழைத்து வாழ வேண்டும். எனது படத்தை பார்ப்பதோடு ரசிப்பதோடு என்னை புகழ்வது கூடாது என்று தெரிவித்து ரசிகர்களுக்கு உருக்கமான வேண்டுகோளை தெரிவித்திருக்கிறார். உங்கள் தாய்களை கவனமாக பாருங்கள், உங்கள் குடும்பத்தை கவனமாக பாருங்கள், அதற்காக உழையுங்கள், என் திரைப்படத்தை பாருங்கள், ரசியுங்கள். நான் ஒரு நடிகன் என்ற முறையில் மட்டும் ரசியுங்கள். தலை என்பதோ கடவுள் என்பதோ இன்னும் வேறு பட்டப்பெயர் கொடுப்பதோ தேவையில்லாதது என்று அஜித் குமார் அவர்கள் அறிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னையிலே இருந்து திரு ரவி அவர்களோடு இந்த செய்தியை நமக்கு வழங்கியிருக்கிறார். இதை சிறப்பாக எடிட்டிங் செய்து அதை சிறப்பான முறையில் செய்தியாக தந்திருக்கிறார் நமது ஒளிப்பதிவாளர், எடிட்டர், செய்தியாளர் பிரசாத் அவர்கள். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, நீங்கள் என்எம் டிவியில் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி
அங்கத்தினராக மாறினால் இனி என்ன, எப்போது வேண்டுமையானாலும் கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து நகர்வளப் பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.